ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. ஏசாயா 40:6. இந்த அருமையான காலை வேளையிலே ஏசாயா தீர்க்கன் மூலமாக கர்த்தர் உரைக்கிற காரியம் என்னன்னா, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. அப்படின்னா என்ன? மாம்சத்தை குறித்து, நம்முடைய எல்லா காரியத்தையும் குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால், அது புல்லை போலவும் பூவை போலவும் என்ன ஆகுமா? அது ஒன்றுமில்லாமல் காய்ந்து போகக்கூடியதாய் காணப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சத்தின் புயபலத்தையோ, மாம்சத்தின் என் பெருமையோ, அழகையோ, அந்தஸ்தையோ எதை குறித்தும் நம்ம மேன்மை பாராட்டாதபடி இருக்க ஆண்டவர் எச்சரிக்கிறார் இந்த காலை வேளையில். அது மேன்மையெல்லாம் புல்லை போல காய்ந்து போகும், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் இருக்கின்றாய் என்று சொல்லி ஒரு பாடல் கூட இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும், புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் என்று சொல்லப்படும். புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. பார்த்தீங்களா? எல்லாமே உலர்ந்து உதிர்ந்து போகும், காய்ந்து போகும், ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் தேவனுடைய வசனம்தான் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் மாறாது, மறையாது, குறையாது. அது தேன் போல தித்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அது நம் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது. அதை உண்ணும்போது, அதை படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலேயே அது பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறதாய் காணப்படுகிறது. வாக்கு தத்தங்கள் வைத்து நாம் செபிக்கும்போது அது பரலோகத்தையே கீழே இறக்குகிற அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியங்களை நடக்கிறது. வேத வசனத்தை குறித்து சங்கீதம் 119 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் வேத வசனம் மட்டும், உன்னுடைய வேதம் மட்டும் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் எப்போவோ அழிந்து போயிருப்பேன்னு சொல்கிறார். உன்னுடைய வேதம்தான் எனக்கு மனமகிழ்ச்சின்னு நிறைய 2-3 இடத்துல அதில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வேத வசனங்கள், நிலைத்திருக்கக்கூடிய வேத வசனங்களை படித்து நல்லா மனசில் பதிய வச்சுக்கணும். ஒரு நாள் நம் கையில் இருக்கிற வேத புத்தகமெல்லாம் பிடுங்கப்பட்டு எரிக்கப்படும் நாள் வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் உள்ளத்திலிருந்து யாருமே அந்த வேத வசனங்களை எடுக்க முடியாது. அதனால் உள்ள நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எப்படி ஒரு சின்ன சிம் கார்டில் எவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல் அந்த சின்ன இருதயத்துக்குள்ளே நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த சமயத்திற்கு எந்தெந்த வசனம் தேவையோ அந்தந்த வசனங்களை எடுத்து பயன்படுத்தி நாம் சத்துருவை ஜெயிக்க வேண்டும். அப்படித்தான் நம்ம ஆண்டவர் சொல்கிறார். இதுதான்ப்பா நிலையானது. உன் மாம்சத்தை குறித்து, உன்னுடைய அழகை குறித்து, உன் அந்தஸ்தை குறித்து, உன் படிப்பை குறித்து, உன்னுடைய உலக பிரகாரமான அதிகாரத்தையோ கௌரவத்தையோ குறித்து நீ மேன்மை பாராட்டினா அது ஒரு நாளிலே புல்லை போல உலர்ந்து போகும், பூவை போல காய்ந்து போகும். அப்படிப்பட்ட காரியத்தை நீ மேன்மை பாராட்டும்படி வேத வசனத்தை குறித்தே மேன்மை பாராட்ட உன்னை அழைக்கிறேன்னு சொல்லி இந்த காலை வெள்ளை சொல்வார். எனவே வேத வசனத்தை படிப்போம், அதை குறித்து மேன்மை பாராட்ட ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். வானமகலும் பூமி ஒழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். புல் உலரும் பூவுதிரும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. புல் உலரும் பூ உதிரும் ஆண்டவரே, ஆனால் வேத வசனம் நிலைத்திருக்கும். மான மகளும் பூமி ஒழியும் ஆண்டவரே, வேத வசனம் நிலைத்திருக்கும் ஆண்டவரே. நீர் மாறாதவர் ஆண்டவரே. இந்த உலகத்தின் மேன்மைகள் மாம்சமெல்லாம் புல்லை போலவும் வெளியின் பூவை போலவும் உதிரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எனவே நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அதை எங்கள் இருதயத்தில் வைத்து ஆண்டவரே அதை குறித்து மேன்மை பாராட்ட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள்.
என்று சொல்லப்பட்டுள்ளது. கலாத்தியர் 6:1. இன்றைய கேள்வி: எப்போது ஒருவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் என்று சொல்லப்பட்டுள்ளது? எப்போது ஒருவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் என்று சொல்லப்பட்டுள்ளது?